ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டே 9 ஆஃப் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் இருக்கோம். இன்றைக்கான டாபிக் பாண்ட்ஸ் டிஃபென்ஸ் இன்வெஸ்டருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது ஏன் இம்பார்ட்டண்ட்டு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அண்ட் ஸ்டாக்ஸோட பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எல்லாத்தையும் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பாண்ட்ஸ்னால் என்ன? பாண்ட்ஸ்னால் நீங்கள் ஒரு கம்பெனியில் கவர்மெண்ட்க்கு லோன் கொடுக்குற மாதிரி. நீங்கள் அவங்களுக்கு கேஷ் கொடுக்குறீங்க அண்ட் அது ரிட்டர்னில் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் பாண்டு, இன்னொன்று கார்ப்பரேட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது சேஃபு, இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ், இது ஹை சேஃப்டியில் இருக்கும். கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இது ஒரு மாடரேட் ரிஸ்க்கு, ப்ரைவேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ். ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், ஆனால் ரிட்டர்ன்ஸு நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த டாபிக் பாண்ட்ஸ்க்கு மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். மொத்தம் 3 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று லோ ரிஸ்க்கு, செகண்டு ஸ்டெடி இன்கம், தேர்ட் ஒன் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ். லோ ரிஸ்கில் என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக்ஸோட வாலட்டிலிட்டி விட பாண்ட்ஸ் ரொம்ப சேஃப். டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு இது ஆப்டாக இருக்கும். ஸ்டெடி இன்கமில் பாண்ட்ஸு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இது உங்கள் கேஷ் ஃப்ளோவுக்கு ஹெல்ப் பண்ணும். போர்ட்ஃபோலியோ பேலன்ஸில் ஸ்டாக்ஸ் கீழே போனாலும் பாண்ட்ஸு சேஃப்டி கொடுக்கும். இது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அடுத்தது ஃபோர்த், டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு எப்படி பாண்ட் அலோகேஷன் பண்ணணும். பெஞ்சமின் கிரஹாம் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டிஃபென்சிவ் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ரேஷியோ 50-50 இருக்கணும். மார்க்கெட்டு ரிஸ்கியாக இருந்தால் பாண்ட்ஸ் 75 பண்ணலாம். மார்க்கெட்டு சேஃபாக இருந்தால் ஸ்டாக்ஸ் 75 பண்ணலாம். எக்ஸாம்பிள் அலோகேஷன், இப்போ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh பண்ணுறீங்கன்னா 50% ஸ்டாக்ஸும் 50% பாண்ட்ஸும் பண்ணலாம். 50,000. எப்படி ரைட் பாண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும்? இதில் 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஒன்று கிரெடிட் ரேட்டிங் பற்றி பார்க்கணும், அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் செக் பண்ணணும், தேர்ட் ஒன் இஷ்யூவரோட ரிலையபிலிட்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிரெடிட் ரேட்டிங் எப்படி செக் பண்ணுறது? AAA ரேட்டட் பாண்ட்ஸ் எப்பயுமே சேஃபாக இருக்கும், ரிஸ்க்கு கம்மி, ரிட்டர்ன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மெச்சூரிட்டி பீரியட் செக் பண்ணி பார்க்குறது, அது எப்படின்னா ஸ்டாக் டேர்ம் பாண்டு 1 to 5 வருஷம் லோ ரிஸ்க்கு, லாங் டேர்ம் பாண்ட்ஸ் 10+ years ஹை ரிட்டர்ன்ஸு பட் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இஷ்யூவரோட ரிலையபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது? கவர்மெண்ட் பாண்டு எப்பயுமே சேஃப்டி, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வாங்கும்போது கம்பெனி ஸ்ட்ரென்த்து செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாண்ட்ஸு வெர்சஸ் ஸ்டாக், இதோட டிஃப்ரென்ஸ் நான் பார்ப்போம். ரிஸ்க்கு, ரிட்டர்னு, ஓனர்ஷிப், வாலட்டிலிட்டி, இந்த 4 வச்சு நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். பாண்ட்ஸில் ரிஸ்க்கு கம்மி, ஸ்டாக்ஸில் ரிஸ்க்கு அதிகம். ரிட்டர்ன்ஸு பாண்ட்ஸில் மாடரேட்டாக இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி, ஆனால் ஸ்டாக்ஸில் ஹையாக இருக்கும், வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் மாதிரி. ஓனர்ஷிப், இந்த பாண்ட்ஸில் ஓனர்ஷிப் கிடையாது, அதாவது ஒரு லோன் பண்ணுறோம், ஒரு லோன் டு இஷ்யூ. ஆனால் ஸ்டாக்ஸ் ஓனர்ஷிப் இருக்கும், அது ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி ஓனர்ஷிப் மாதிரி. வாலட்டிலிட்டி, பாண்ட்ஸில் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்டாக்ஸில் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், 2008 மார்க்கெட் கிராஷில் நிறைய ஸ்டாக்ஸு வேல்யூ லூஸ் பண்ணுச்சு. ஆனால் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது அந்த இன்வெஸ்டருக்கு, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு ஸ்டெடி இன்கம் வந்துச்சு, லாஸ் கம்மியாக தான் இருந்தது. இதுதான் பாண்ட்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குன்னு சாலிடாக ப்ரூவ் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் டேக் சம் கீ டேக்அவேஸ் ஃப்ரம் திஸ் செஷன். பாண்ட்ஸு சேஃபாக இருந்தாலும் அது ஸ்டாக்ஸ் கூட மிக்ஸ் பண்ணாதான் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகும். டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு பாண்ட்ஸ் ஸ்டெடி இன்கம் கொடுக்கும் அண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். கரெக்ட் பாண்ட்ஸ் செலக்ட் பண்ணி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஷூட்டான அலோகேஷன் பண்ணுங்கள். கம்மிங் டு கன்க்ளூஷன், இன்றைக்கி நம்ம பாண்ட்ஸ் எப்படி டிஃபென்ஸ் இன்வெஸ்டருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம். தேங்க்யூ.